தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளைக்கு நடைபெற இருக்கு. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகிறார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த கூட்டத்தில் ஏற்கனவே இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். ஓகே, இப்போ இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக உள்ள வருவார்களா, இல்லை வேற எந்த கட்சிகளாவது இந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, தேமுதிக என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க, தேமுதிக என்டிஏ அலைன்ஸோட போகிறது தான் அவங்களுடைய முடிவாக இருக்கா, இல்லை திமுக அலைன்ஸோட போக போகிறாங்களா, இல்லை விஜயை ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நாளைக்கு நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். தேமுதிகவை பொறுத்தவரையில் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல. தேமுதிகவை பொறுத்தவரையில் எல்லா அரசியல் கட்சியும் போல் அவங்களுக்கு இந்த தேர்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் இல்லாமல் அவர்கள் சந்திக்க போகக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் ஒன்று. ரெண்டாவது இப்போ அவங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எந்த ஆப்ஷன்ஸ் அவங்களுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கும், திமுக அலைன்ஸ் பக்கம் போவாங்களா, இல்லை என்டிஏ அலைன்ஸ் பக்கம் போவாங்களா, இல்லை விஜய் பக்கம் போவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது இதுவரையும் தேமுதிக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இல்லாத ஒரு லிஸ்ட்டை இந்த முறை ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ சில நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்து அதில் சில கேள்விகள் இருந்தது. எந்த கூட்டணியோடு நம்ம போகலாம் அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கேட்கப்பட்டது. அந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையானவரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அவங்க டிக் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. பிரேமலதா அவர்களை பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. என்ன திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம என்டிஏ அலைன்ஸ் பக்கம் போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மாதிரி மாவட்ட செயலாளருடைய எண்ண ஓட்டம் இதுவாக இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த மாநாட்டில் அவங்க அறிவிக்காமல் இருந்தாங்க. இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது திமுக நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இல்லை நம்ம நம்மளுடைய டிமாண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம திமுகவோட போகலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ திமுகவோட தேமுதிக இதுவரை கூட்டணியே வச்சது கிடையாது. தேமுதிக ஆரம்பித்த காலகட்டங்கள்லேருந்து அவங்க மற்ற கட்சிகளோட அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க. இண்டீட் அமமுகவோட கூட கூட்டணியில் இருந்தாங்க, அதிமுகவோட இருந்திருக்காங்க, என்டிஏ அலைன்ஸில் இடம்பெற்றிருக்காங்க. பட் ஆனால் ஒரு முறை கூட அவங்க திமுக அலைன்ஸில் திமுக கூட்டணியாக அவர்கள் இருந்ததே கிடையாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அலைன்ஸோட நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அதற்கு திமுகவும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக திமுக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாகவும் இருக்குது. நம்ம நிர்வாகிகள்கிட்ட பேசும்போதும் அந்த தகவலை தான் சொல்கிறாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவங்க வெற்றியை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது அவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் ஒரு 4 முனை தேர்தல் போட்டியில் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தாலும் நீங்கள் இந்த வெற்றியை உறுதி செய்வதற்கான ஒரு அரித்மேட்டிக் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுடைய எதிரியை கவுண்டர் பண்ணுறதுக்கு தேவையான நபர்களை நீங்கள் கூட வச்சுக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தேமுதிகவை நம்ம கூட்டணியில் சேர்த்தால் அது மேலும் அந்த கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கும் அப்படின்றது தான் திமுகவுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்தை பொறுத்தவரையில் இன்றைக்கி சினாரியோவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டம் பில்ட் ஆகிருக்கு. அவர் உடல்நிலை சரியில்லாத காலகட்டங்களில் கூட அவர் பெரிய அளவில் ரசிகர்கள் தேடியெல்லாம் போய் பார்க்கல, அவரை பற்றியான செய்திகளை தேடி படிக்கலை. இன்றைக்கி விஜயகாந்த் ஒரு ஐகானிக் லீடராக இந்த மாதிரியான ஒரு தலைவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை அவருடைய மறைவு செய்தி அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது திமுகவுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேமுதிகவுடைய ஒரு கோர் ஓட்டர்ஸ் அப்படின்றதே விஜயகாந்துடைய ரசிகர்கள் தான். இப்போ விஜயகாந்துடைய ரசிகர்களுக்கு விஜய் மேலே ஒரு வெறுப்பு அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் பில்ட் ஆகிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு தான் விஜய் அஞ்சலி செலுத்த போயிருந்தார். அதற்கு முன்பு அவர் உடல்நலன் குறைவுற்று இருந்தபோது விஜய் போய் சந்திக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கோபம் அப்படின்றது தேமுதிக தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் இருந்தது அப்படின்றது உண்மைதான். ஸோ அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கும் இணையதளங்களில் சின்ன சண்டை அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது. விஜயை பொறுத்தவரையில் பெரும்பாலும் அவருடைய வளர்ச்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்னொருத்தருடைய பேரை அவர் பயன்படுத்தினது கிடையாது. ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு
பல இடங்களில் விஜயகாந்துடைய ரெஃபரன்ஸை வந்து அவர் வச்சுருந்தார். விஜயகாந்தை பற்றி மதுரை மாநாட்டில் பேசியிருந்தார். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு தேமுதிக மாதிரியான ஒரு கட்சி வந்து நம்மளோட கூட்டணிக்கு வந்தால் அது திமுகவுக்கு கூடுதல் பலமாக திமுக நினைக்கலாம். ஏன்னா இப்போ அதிமுகவில் வந்து விஜயகாந்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. தோ வந்து விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணுறதுக்கு சென்னையில் மட்டுமே 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் கூடியிருந்தார்கள் அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த செய்தி. ஸோ அதற்கு பிறகு அந்த அனுதாப அலையை வந்து தேமுதிக சரியாக அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணலை. அவங்க கூட்டணியில் இருந்த அதிமுகவும் நாடாளுமன்ற தேர்தலப்போ சரியாக யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் விஜயகாந்தோட இமேஜை வந்து இன்னும் எப்படி வந்து பெரிதாக்கலாம், அவரை எப்படி இந்த தேர்தல் காலகட்டங்களில் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும், இப்போ விஜய்க்கு வந்து விஜயகாந்துடைய ஓட்டர்ஸும் வாக்களிப்பாங்க, இப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெக்கானிசம் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்ற ஒரு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது திமுகவுக்கு இயல்பாகவே இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது, டெலிவிஷன் இருக்குது, அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக அவர்கள் வந்து விஜயகாந்தை இந்த தேர்தல் காலகட்டங்களில் எப்படி ஒரு தேர்தல் யுத்தியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்றது நிச்சயமாக தெரியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தேமுதிகவுக்கு திமுக அப்படின்றது ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர்கிட்ட பேசும்போது நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 7 சீட்டு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தயாராக இருக்குது கொடுக்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா எம்பியும் தர்றாங்க. இந்த தேர்தல் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல், சட்டமன்றத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு தேவையோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக அது இருக்குது. அப்போ வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியில் இடம்பெறுவதே எங்களுக்கு ஒரு கூடுதல் பலம். அப்போ எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் நாங்கள் நின்று நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை பெற்று நாங்கள் வந்து வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஆல்ரெடி வந்து டாமினண்ட்டான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதிமுக வந்து இந்த தேர்தலில் அவங்க எப்படியாவது ஒரு கணிசமான வெற்றியை பெறணும், தொகுதிகளை நம்ம வந்து பெறணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்கோ அந்த தொகுதிகளை வந்து மாற்று கட்சியினருக்கு, அதாவது கூட்டணி கட்சியினருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ண ஓட்டம் கூட அதிமுகவுக்கு இருக்கலாம். அதே மாதிரி பாஜக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் வந்து நமக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி வச்சு அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த தொகுதிகளை வந்து பாஜகவும் பெற்றுவிடும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணி தலைமையிலான பாமக உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்புறம் டிடிவி தினகரனுடைய அமமுக இருக்குது. ஸோ இவர்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க வந்து எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. இப்போ தேமுதிக கடைசியாக என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போகும்போது எஞ்சி இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களால வந்து வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்றது தான் கள யதார்த்தம். இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக கடைசி நேரம் வரை அவங்க வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருப்பாங்க. நடத்துனதுனால அவங்க வந்து பல விளைவுகளை சந்திச்சிருக்காங்க. அதனாலே தான் வந்து அவங்களால வந்து 2011க்கு பிறகு ஒரு வெற்றியை சட்டமன்ற தேர்தல்களில் பெற முடியலை. சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலையும் பெற முடியாததுக்கு முக்கியமான காரணம் கடைசி வரையும் அவங்க வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருந்ததுனாலையும் அவங்களால ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்க முடியாததுனாலையும் அவங்க வந்து பல விளைவுகளை சந்திச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து மாறி முன்கூட்டியே நம்ம வந்து ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியில் போய் நம்ம சேர்ந்துடணும், நம்ம 2016 மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் இந்த தேர்தலை பிரேமலதா அவர்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தோணுது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேமுதிக திமுகவோட போகுமா, இல்லை அதிமுக தலைமையிலான பாஜகவோட போகுமா, இல்லை விஜயோட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.